என் உயிருக்கு ஆபத்து என்று முன்னமே தந்தையா தெரிவித்திருக்கிறார். அப்ப யார் வச்சு பாக்கல யார் போய் பார்க்கப்போ உயர்ந்த பிராமணர்கள் 3 வேதியர் வந்திருக்கின்றார் என்று ஒரு ராஜாவிட சொல்லுவோம். என்ன போய் சொல்ற ஐயா, ஏற்கனவே படத்தெல்லாம் போல ஐயம்மா ஐயம்மாரே ஐயம்மாரே வந்துக்கிறாங்க. கடுகுடி சாடி போடல கத்துற மாதிரி கட்டுங்க. யோசனை காவத்திலிருந்து எதிரி அவனை வந்து இந்த வெற்றில பார்த்தேன். ஆமாங்கய்யா, வந்திருப்பது ஐயர்கள். ஆமா ஆமா, பிராமணர் என்றால் அது கொஞ்சம் பிடிக்கும், உனக்கு பிடிக்காது. சற்று ஓது மரியாதை அளிப்பேன். மரியாதை கொடுப்பீங்க. சத்திரியனா இருந்தா அதனால்தான் வாசனை ஆகுது. சரி பாவத்தி விடுகிறேன். அடுக்கு அடுக்கு அடுக்கிறான் ஐயரு ஐயா சொல்லி ஐயா அந்த கேட்போம். அதுவும் சரிதான். ஒருத்தர் கேட்காம இருக்கலாம், 3 பேர் கேட்காம போறோம். கவனிக்கிறாங்க சரியில்லை. என் நடுவில் இருக்க தான் கொஞ்சம் தாட்டமாக அவர் பேசுவார். நீங்க அவர்தான் தலைவர் நினைக்கிறேன். கேட்போம். ராஜா ஒரு கிறுக்குன்னு பார்த்தா வரதெல்லாம் கிறுக்கா தாங்குது. என்ன சொன்ன ராஜா ஒரு கிறுக்கே. வணக்கம் சொன்னால் அதை வாங்கத்துக்கு நான் வந்துடுவேன். நீங்க தான் கூப்பிட்டாங்க இவ்வளோ. நீ தானே அங்கேயே பேச சொன்ன இவனை பார்த்தா சந்தேகமா பாயத்தர்களே 3 பேருமே காது செவிடாம இருக்க முடியாது. யாரையா ஒத்தனா கேட்டா நீ போய் உங்க காட்டு கெட்டன 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 காட்டு. ஓ யாரு கேட்டா தெரியும்.
போல தெரியல. ஏன்னா சும்மாவே சந்தனம் சாந்து கிளம்பம் எல்லாம் பூசிக்கொண்டு எல்லாம் கலந்து வந்துடுறாங்க. சும்மா வாசனை அதிகமா தூக்குது. நல்ல வாசனை வராது. நீ அதிகமா போட்டா உனக்கு மயக்கம் வந்துடும் தெரியும் எனக்கு. ஏன்னா சுகர் இருக்குது உனக்கு. நானா வெளியே சொல்ல மாட்டேன் அறிக்கையில வெளியே அடிக்கணும்னு சொன்னா ஏது இது கேட்டா இவரை விட்டுமா கிட்ட போய் பாக்குறேன். கரம் நீண்டு போய் இருக்குது. அகண்ட மார்பு சனினே ஒழுங்கா தோட்டத்தை பிடிக்கணும். மண்டல் விருந்தம் ஏன் தெரியுமா? பில்லு விடுறதுக்கு இழுத்து. ஆமாங்க ஐயா. சரியா? மார்பு மடல் விரிந்த மார்பு இழுத்து இழுத்து மார்பு பெருசா போயிடுச்சு. இதெல்லாம் நடுப்புகிறாளா பார்த்தால் கதை வைத்த தோற்றம். கதை தோல் மீது வைத்து வைத்து இங்க காப்பு காசு போயிடுது. ஆமாங்க தோழி. நல்லா ராஜா சம்மால ஊத்து பார்க்கணும். ஆமாங்க ஐயா. இவன் 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு ஒரு 3 உட்காந்துக்கிறாங்க. அவரை கண்டுபிடி போது இல்ல. அவன் தான் திறனம் போல போய்க்கிறான். ராஜா மாதிரி தெரியல, இது மாதிரி தெரியல. இந்த பக்கம் பாக்குறோம், கண்ணு இப்படி பாக்குறோம், இப்படி பாக்குறோம். எந்த பக்கம் வேணாலும் பாத்துக்கிறேன். கண்ணு திறன மாதிரி மூழ்கிறான். யாரும் தெரியல. இவனை வந்த பார்த்து காமிக்கணும். யார் சேர்த்து விட்டாங்க? என் சிம்மாசனமே பிறண்டு விட்டது. கவுந்து போச்சு. அப்ப ஒரு நாள் நீ அப்படிதான் கவுந்து விடுவியா? கண்டு போச்சு கவுந்து விட்டது. எனக்கு கவுந்து வாங்கியா கூட நிமிட்டா திரும்பியா ஐத்து நீரு சண்டாவா யாரா நீங்க? தெரியல. இது முறையல்ல என்று புத்தி சொல்லும்படியா அனுப்பியிருக்காரு தருவல். இது என் நாடு, என் ராஜ்யம், என் விருப்பத்துக்கு எவ்வளவு நாள் இருப்போம். நான் எவ்வளவு நாள் சாப்பிடுவேன். நீ வந்து சொல்ல இப்படி சாப்பிடுங்க. ஒண்ணு சீதா எப்படி சாப்பிடுவோம்? எப்படி ஒரு நாள்னா எந்த நாள் வேணா நம்ம சாப்பிட்டே இருப்போம். அதை நீ சொல்லக்கூடாது. கையிலையும் சாப்பிடுவோம். நீ தப்பா நினைச்சு நான் என்ன பண்ணுறதுங்க? நாடா எப்படி ஒரு நாள் சாப்பிட்டியா? அதே விளக்கு பண்றேன். அதை பெருசு பண்ணி காமிக்கிறா.
கையில சாப்பிடுவா கரண்டி தங்க சூன்டா இதெல்லாம் சாப்பிட்டு பூனா சித்தரசன் தவறு செய்கிறான் என்றால் பேரரசன் கேட்கணும். அதை கேட்கும்படியா அனுப்பியிருக்க முடியும் தருவன். யாரா அது யார் பேரு தருவன் தர்மான போட்டா நீங்க யாரா முதல்ல என்ன சபை முன்பதாக வேகத்தடையா தேவத்தோட செவரி என்ன பண்ணுறது வேகமா போறவங்க தான் உனக்கு வேக தடாது அந்த போய் யாராது வேகமா போட்டு நின்று பொறுமையா போ கொஞ்சம் ஆச்சு அது திருடா தெரியுதா? நல்லா தெரியுதா எப்படா ஊட்டி இந்த பக்கம் வந்து நீ ஏன் என்ன விஷயம்? இவனா ஏன் பயமா இருக்குதா? என்னடியா பயப்படாத. பயப்படாத நீ பயப்பட போறவா? யாரு? நானா? நீ பயப்படாத. டேய் கண்ணா என்ன? மறந்து விட்டாயா என்ன வந்துட்டியா கையில் அகப்பட்டு அடி 3 ஆண்டு காலம் 18 முறை அடிபட்டு வந்து மறந்துட்டியா? அவன் புதைப்பட்டன்னு சொல்ல உண்மையா? நீ நம்பறியா? நம்ப முடியலையே அதான் உண்மை. அதான் உண்மை. அதான பார்த்தேன் இது உண்மை. உதைப்பட்டது ஓதப்பட்டது உண்மை. பேரி மெட்டலிக்கிறான் பாரு அது அவனிடத்தில் உதைப்பட்டு பெருமையா சொல்றிய இவனை ஓட முடியாது செய்திருக்க. அப்படியா? ஆமா. ஏன்டா ஓடும்படியானா முன்னாடி ஓடனா பின்னாடி முடியாதுல கேட்டியா? மாமா இந்த வருடத்திலே புறமுது காட்டி ஓடியது 18 முறை உண்மை ஐயா. இப்பதான் சொல்றானே இப்போ நீ அண்ணன் பேசிட்டு ஒரு முதுகிட்டா பயந்து ஓடணும் சொல்றா இல்ல. அப்ப சொன்னே சந்தா சந்தா ஆமா சட்டை சந்தா சட்டை கட்டல சட்டை டேய் நம்ம அந்த பையனா அப்ப சொன்னது ஞாபகம் இருக்குதா? இருக்குல்ல வந்து உன் நாட்டுக்கு வருவேன்டா, உன்னை கிழிப்பேன். ஞாபகம் இருக்குதா? நான் சொன்ன ஞாபகம் இருக்குது. இந்த ஆளுக்கு ஆமா 2 பிள்ளைகா பசங்க கூப்பிட்டான்ட்டி அங்கே பாலாடில விளையாடிட்டு போகுது 2 பசங்க பாலாடில அந்த கோயிலுக்கு இந்த பசங்க கூப்பிட்டான்ட்டா முடிஞ்சு போச்சுனா சரியா? என்னால முடியலனாலும் ஆளை வச்சாவது உனக்கு கிழிக்கிறேன் பாரு. டேய் 3 பேர் இதுவரை நான் சிறைப்பிடி தரத்திருக்கேன் 366 ஆளு உங்க 3 சேர்த்தா 369 மொத்த பேர் சேர்த்து ஒரு ஆள் பரிதை ஒரு ஆளுக்கு வரையில பொடியா நல்ல ரத்தம் ஒரு நாளைக்கு காலுகளை பொடி போடுறான் அது நல்ல ரத்தம் கிடையாது மண்டி வச்சா பொடி இருக்கும் போது ஒரு ஆள் கம்மியா இருக்கு ஒன்னு சேர்த்துக்கிறேன் ஐயோ ஐயோ தெய்வம் என்ன 370 பேர் என்ன ரத்தம் வராதுங்க மொத்தம் ஆள் என்ன கொடுத்தீங்க உடம்புல ரத்தமே கிடையாது இன்னும் இறங்கலையா விட்டுடு எந்த விட்டுடு சாரை குடிச்ச மாதிரி வர 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 370 பேர் சேர்த்து என் காளிகாதேவிக்கு பலிட்டு விடுகிறேன் எப்படி வரணும்? செய்கூரா இல்லமோ வச்சா என் படையிலே பாதியை தருகிறேன் பாதி பக்கம் நீங்க வச்சுங்க பாதி நான் வச்சு சண்டை பண்ணலாம் வாங்க போலாம் என்னிடத்தையே படையை வாங்கின யுத்த செய்தா வெற்றி என்பது எனக்கு கிடையாது. அதனால 2 பேர்ல ஒண்ணு நீயா இல்ல யார் நீயா
சரி டேய் உன்னை ஏற்கனவே 3 வருட கால 18 முறை தோற்கடித்து விட்டேன். இது மேல உன்னை அடிக்கிறதுக்கு என்ன இது சொல்லு. ஐயோ பாவம் மச்சப்படுறேன். நல்லது. ஏன்னா உன்னை அடித்தாலும் ஒருவேளை நீ இப்ப ஜெயிச்சா கூட அது நிகழ்ச்சியும் இல்லை. நான் வேண்டாம். இந்த பார்த்தியா மடல் விரிந்த பால் எப்படி நிறைவேற்றிருக்கிறான் பார். பில்லில் போர் விதி. உன்னோட செய்ய பஸ் ஸ்டாண்ட் போயிடாது. அதாவது கட்ட பிடிச்சிங்க இல்லையா? டேய் டேய் வேணா வந்துடலாம். ஒட்டா கை திரும்பிடும். டேய் வேண்டா இவன் யாரு? இந்த பறந்து பத்தியா கோசி மாசக்கம் என்று சொல்லக்கூடிய கோசுக்கு சமம். யோ ராஜா நீ குசுவா முடியா போ. இன்னும் பலத்தை பற்றி அவனுக்கு தெரியவில்லை. உன்னை பற்றி அவனுக்கு தெரியாது. அவன் மல்பார் வீரன். மாமா இந்த வீரன் சற்று யாரா குறைய இருக்கிறார். இன்று முதல் கொண்டு பீமன் யார நீ குறையோ? எப்ப ஏதாவது ஒரு வார்த்தை தவறுனா போது முடிச்சுக்கிறான். யார பகவான் நீ பையன் இந்த பையன் நான் சொல்றேன் முகத்தை பார்க்கிறேன். நான் மாத்திக்கிறேன். இப்போ நான் யாரா அவன் குறைய போதுமா? நாடா பார்த்து நீரா டேட்டி மக்கள் ஆனால் ஒன்று நானும் அவனும் சண்டை செய்யும் பொழுது உன் வழக்குங்கிற கூடாது. என் கல்ல பட்ட அதே தூக்கி போட்டு ஒரே குத்து குத்து போடி பிடிக்குது. போடா நீங்கள் இருவரும் யுத்தம் செய்யும் போது என்னுடைய குறிப்பை கவனித்தால் கவனிக்கிறேன். உனக்கு அப்படியே எதிர்பார்க்கிறேன். இந்த பீமனை பார்த்தால் சற்று பலவான் போல் தெரிகிறது. சம பலத்துக்கு இருப்பானோ ஒரு யோசனை ஆகுது. ஒரு யோசனை ஆகியால் 2 பேரும் மல்யுத்தம் செய்ய போறோம். ஆமா எப்படி இருக்குமா சமாச்சாரம்? இது வந்து போர் என்பது பகல் நேரத்துல பண்றது. இந்த மல்யுத்தம் ஆரம்பிச்சுட்டா இரவு பகல் என்று பாராம சண்டை செய்வோம். நேரம் ஆகலாம். ஆமாங்க நாட்கள் ஆகலாம். ஒரு சில நேரத்துல வாரம் கூட ஆகலாம். என் நாடு பாழடை கூடாது. நீ உடனே இதை சென்று என் மைகன் சாம்பஜவனுக்கு முடிசூட்டி முள்ளக்காலமால வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ராஜாவாயில சொல்லு. காவலாக்கிறேங்க. இதுக்கப்புறம் வேலை கிடையாது. நான் போறேன். நீங்க இருக்கணும்டா. இருக்கணுமா? ராஜா உதவியாகணும். போ சரி ஏற்பாடு தத்ரா நான் சண்டைக்கு உயிரை பணைய வச்சு சண்டை செய்யலாம் போல எங்கப்பா போறீங்க? போகும்போது எங்க போறீங்க? அடிக்காதீங்க. நான் 8வது புள்ள. என்ன அடிக்காத எட்டி பார்த்தா என்ன அடிச்சிட்டியா? எங்க ஊர்ல இருந்தா நான் அடிச்சுட்டு போனவன் ஒருத்தன். சரி 7 வருஷம் அது உண்மை திரும்பாதே இருக்கிறான். எங்க போட்டா? அவன் அங்கே போய் செட் ஆயிட்டான். நீ போனா கூட போ. 4 மாசம் சம்பளம் இது குத்துட்டு போ. எப்படி பண்ணாலும் வரும். எப்படி இருக்கு முன்னால ஒண்ணா அப்புறம் திரும்பி வர மாட்டேன்றியா? மொத்தமா கொடுக்குற பணம் அப்ப கட்டி சொல்ல தெரியுமா? எல்லா சாட்டியும் தெரியுதா? நான் சண்டை செஞ்சதை பார்த்து தூப்பனியா? கத்தி வீந்ததும் தூப்புற கரெக்டா? கத்தி சரி
இது சரி ரைக்கிச்சு இது சரியா சேஞ்ச் ஆகிறதா நீ பிடிக்கல வந்து நைக்கின்னு பிடிச்சா நான் என்ன பண்ணுறேன் அடியால் இது வேணா